ஓகே, அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாங்க. அருண் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஹாய் அருண். அருண் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. கடைசி மேட்ச் இன்னைக்கு ட்ரீம் 11 செம்பாக்கம் vs TATS டேர் டெவில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த மேட்ச் நடக்க போகுது. இப்போதான் ஃபீல்டர்ஸ் எல்லாம் போறாங்க. விமல் சர்மா சீக்கிரம் நிக்க வைங்க. சர்மா ஒருத்தர் வரணுமா? ஓகே, விமல் சர்மா நீக்கிறேன். அண்ணா டாஸ் யார் வின் பண்ணிருக்காங்க? ட்ரீம் டாஸ் ட்ரீம் 11 செம்பாக்கம். ஓகே ஓகே, பேட்டிங் தேர்வு செய்திருக்கின்றார்கள். இப்போ நான் சேர் கேர்ள்ஸ் கூட தான் இருக்கேன். மிஸ்டர் பரத் அண்ட் அருண். அண்ணா 4 நாளா அங்க தானே இருக்கீங்க. என்ன புதுசா சொல்றீங்க? இப்போ நான் அங்க தான் இருக்கேன். இது கவுண்டர் கிடையாது. நீ கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவங்களே கொஞ்சம் குஷிப்படுத்தணும்ல. பாவா நாள் முழுக்க எவ்வளவு கால் கடுக்க விளையாடினு டான்ஸ் ஆடினு இருக்கிறாங்க. நீங்களாச்சும் ஒரு மேட்ச் விளையாடுறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. பட் இவங்க அப்படி கிடையாதுங்க. நமக்காக ஓகேங்களா 30 நாளும் இங்க நம்மள மகிழ்விக்க அருமையான ஸ்டெப்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் சும்மா வந்து நின்றுட்டு அவங்களோட விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கேன். பரத், நீங்க டான்ஸ் ஆடுவீங்க நான் நினைச்சேன். சாரி, நானும் ஆடுவேன். இவங்க கூட இந்த 30 நாள்ல நிறைய ஸ்டெப்லாம் புது புதுசா கத்துக்கலாம்னு இருக்கேன். ஓகே, ஆமா. இந்த நாளோட 10வது மேட்ச் இப்ப நம்ம பார்க்க போறோம். ட்ரீம் 11 செம்பாக்கம் மற்றும் TATS டாக் டெவில் சூலேரி காட்டுக்குப்பம். இந்த இரு அணி விளையாட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ட்ரீம் 11 செம்பாக்கம் டாஸ் வின் பண்ணி முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். முதல் பந்துக்கான நேரம் வந்துவிட்டது. ஓகே, ட்ரீம் 11 பேட்டிங் ஃபர்ஸ்ட். இந்த மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா அவர் இப்ப பண்றாருல கமெண்ட்ரி, அதனால தான் சொல்ல வேண்டியதா. காலைல இருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 1 பவுன்ஸ் எதனா முண்டா? அதே தான் 1 பவுன்ஸ் அம்பையர் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்க அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதேதான் ஐயா. உண்மையிலுமே இந்த ஸ்டேஜ்ல காத்து நல்லா வருதுங்க, சூப்பரா இருக்குதுங்க. அதுதாங்க இன்னும் காலையில இருந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்காங்க இவங்க. ஒயிட் கொடுத்திருக்காங்க. ஒயிட் டெலிவரி. டிஜே ஆன் ஃபயர் சொல்லி இருக்கிற எல்லா மீமையும் இறக்கி வச்சிருக்கிறாப்ல போலயே. இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனா பெருசா மாட்டல. டாட் பால் தான். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விதமா ஒரு பவுலர்ஸ் டேவும் நிறையா, ஆக்சுவலா ஒரு 60% பவுலர்ஸ் டேவா தான் இருந்திருக்குது. ஃபுல் மாத்தி விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், யாக்கர் போடுறதா இருக்கட்டும். ஷாட் ஷாட் பாத்துங்க மெல்ல. ஓகே, இன்சைட் தி சர்க்கிள் தான். மெல்லப்பா, கத்தாதப்பா, காது வலிக்குதுல அப்படிங்கிறாரு மிஸ்டர் சங்கோ. நான் இல்ல, அங்க வரைக்கும் ஸ்பீக்கர்ல கேக்குதா? ஓகே, ஒரு சிங்கிள். ஹார்ட் பேஷண்ட் மிஸ்டர் சங்கு. ஸோ திடீர்னு அந்த மாதிரிலாம் கத்தாதீங்க அருண். சாரி ப்ரோ, அது ஃப்ளோவில் வந்து பழகிருச்சா, மாற்றிக்க முடியல. ஆனால் அழகாக இருக்குண்ணே இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அழகாக தான் ப்ரோ இருக்குது. அந்த போஸ்டருக்கு மேலே சும்மா அப்படி மேலே வந்து போகுது. மேட்ச் முடிச்சோடனே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு வர போகிறேன். என் இனிய தனிமையே. ஆடரடா டாட் பால். ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையுமே வந்து எல்லா பேட்டருமே அந்த ஷார்ட் அட்டம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி போயிடுது. வருத்தம்பா, பேட்டர்களுக்காக வருத்தம்பா. எங்கப்பா இங்க ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது மிஸ்டர் பரத். பேட்டரேன்றாங்க, பேட்ஸ்மேன்ன்றாங்க, இப்படி சொல்லாதீங்கன்றாங்க, அப்படி சொல்லாதீங்கன்றாங்க.
நீங்க ஏதோ தப்பா கிப்பா பேசி என்ன அடி வாங்க வச்சிடாதீங்கய்யா. நான் எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? இல்ல இப்ப டேர்ம்ஸ் பேட்டர் தான், முன்னாடி தான் பேட்ஸ்மேன், இப்ப பேட்டர். பேட்டர் மீன்ஸ் வாட்? அதுதான் லிடியா அவங்க கேக்குறாங்க. பேட்டர் மீன்ஸ் பேட்டர். பேட்டர்னா மாவு, தோசை மாவு, தோசை பேட்டர், இட்லி பேட்டர், கேள்விப்பட்டது இல்லையா? இட்ஸ் வெரி குட். அந்த பேட்டரா? சிங்கிள் ரன் அவுட். என்னாச்சு என்னாச்சு? பண்ணுங்க. bowling சைடு யாராவது இருந்தா ரன் அவுட் பாசிபிள். நான் ஏதோ அம்பையருக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக உடனே திரும்பி பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. ஓகே ஓகே ஓகே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 செம்பாக்கம் அணியினர் 3 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி. நீங்க கண்டினியூ பண்றீங்க மிஸ்டர் சங்கு. அதுக்கான பவுண்டரி 6 4லாம் வந்தாதான், விக்கெட் ஏதாவது வந்தாதானே நாங்க நடனம் ஆட முடியும், இவங்களை நடனம் ஆட வைக்க முடியும். அதற்கு பேட்டர்கள் கையில் தான் உள்ளது. நான் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. இந்த ட்ரெஸ் எங்க இருந்ததுன்னு கேட்டாங்க. நான் துபாயில எடுத்ததுங்கன்னு சொன்னேன். நம்ப மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க நைட்டு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல பக்கத்து வீட்டு கொடியில இருந்து திருநதுன்னு. இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமா வாங்கி தரேன். அவங்களுக்கு ஒரு 6 செட் ஆர்டர் பண்ணி. பவுலர் நேம் உங்களுக்கான இன்சார்ஜ் இதெல்லாம் வாங்கி தர மாட்டாரா? எங்களுக்கான இன்சார்ஜ், எனக்கான இன்சார்ஜ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சரியா போச்சு போங்க. எனக்கான இன்சார்ஜ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லாமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவார். அது மாதிரி நீங்களும் உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உங்களோட இன்சார்ஜ் உங்களை தேடி எல்லாத்தையும் கொண்டு வருவார். எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே வருதுன்னு. என்கிட்ட போய் சொல்றீங்க. வைடு எல்லாருமே வைடோட தான் ஸ்டார்ட் பண்ணனும் எழுதி வச்சிருக்காங்க போல. நிச்சயமா சொன்னமான சேர் கேர்ள்ஸ்லாம் கடினமான ஒரு லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி பணி செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் ஃப்ரீ மைண்டோட இந்த பணியை செய்யறாங்கன்னா நிச்சயமாக அவங்க கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். ஸோ வாழ்த்துக்கள் சேர் கேர்ள்ஸ். ஃபுல் டாஸ். இல்லைங்க 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 இல்லைங்க. ஆளே இல்லா திசை. இன்னொரு ரன் ஓடி இருக்கலாமா? கடந்த ஒரு 5 நாட்களாகவே கோவளம் கடற்கரை கப்புள்ஸ் பாறை வெறிச்சோடி போய் கிடக்குறது. ஒரு கப்புள்ஸ் கூட வரமாட்டேன்றாங்க. ரீசன் தெரிய மாட்டாங்குது. ரீசன் தெரியாது உங்களுக்கு. ஸ்டேஜ் மேல ஏறும்போது தான் கப்புள்ஸ் பாறை ஞாபகம் வருது. அடிச்சாருங்க. என்னங்க எங்க தாங்க போச்சு? அடிச்ச ஷாட்டுக்கு பறந்துருக்கு தேவையில்ல ரோட்டுக்கு. இல்லையா மிட் விக்கெட் தான் போயிருக்குது. ஒரு ரன். சோ ஃபார் பவுண்டரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் டீசென்ட்டா சிங்கிள் ரொட்டேட் டூஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி. இந்த கேமராமேன் நேத்து கட்டினாருங்க இந்த துணியை. தூங்கும் போதாச்சும் அவுக்குறியா கேமராமேன் இந்த துணியை? ரிமூவ் பண்றியா? ஓகே ஓகே ஓகே. உயர்ந்த மனிதர் அழகாக ஆறு வாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ், லெட்ஸ் ப்ளே தி சாங். ஓகே, ஒரு டாட் பால். ஆக்சுவலாக ஃபைன் லெக்கில் இருந்தவருக்கு பந்து எங்கே போச்சுன்னு தெரியல போல. பால் வேற எங்கேயோ ட்ராவல் ஆயிடுச்சு. அவர் வேற ஒரு சைடு நின்றுக்கிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ரன் அவுட் சான்ஸ். நல்ல த்ரோ, பட் ஆனா சேஃப். ஸோ 2 ஓவர் முடிந்துள்ள நிலையில் ட்ரீம் 11 செம்பாக்கம் அணியினர் 13 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஆட ரெடியா மிஸ்டர் சங்கு? சங்கு சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்காரு. ஐயா இருங்க ஐயா, வீட்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கியா?
2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 செம்பாக்கம் 13 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி இருக்காங்க. இப்போ போட்டுட்ருக்கிறது 3வது ஓவர். நிஷாந்த் போடுறாரு 3வது ஓவர். TATS டேர் டெவில்ஸ் சூலேரி காட்டுக்குப்பம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டில் பாடல பேட்டில் பட்டிருக்கு. கீப்பர் தாண்டி போயிருக்கு பால். இருந்தாலும் ஒரே ஒரு சிங்கிள். நீ ஒட்டுமொத்த நாளுமே ஒரு மாதிரி கொஞ்சம் பயங்கரமாகவும் ரொம்ப லோவாகவும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நேரமாக அந்த சைடு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாட்டு அடிச்சிருக்கிறாங்க, பட் சேஃப் தான். பவுண்டரி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, மிஸ்ஃபீல்டு ஓடிட்டாங்கப்பா. கொஞ்சம் த்ரோ ரொம்ப சைடாக போட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன். ஒரு பாலுக்குமே வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காரு பவுலரு. கொஞ்சம் அங்கிட்டு தள்ளுங்க, இங்கிட்டு தள்ளுங்க, லெஃப்ட்டில் தள்ளி ரைட்டில் தள்ளி அப்படின்ற மாதிரி வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஷாட். ஆள் இருந்தாலும் நடுவில் போகுமா? இல்லை, பால் ஸ்டாப் ஆகிவிட்டது. அண்ட் 2 ரன் அவுட். எனி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ 2 ரன். ஓடி ஓடி உழைக்கணுன்ற மாதிரி ஓடி ஓடி தான் ரன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓ, நல்ல பால். ஆக்சுவலாக நல்ல பால் டு தி என்ட்ரி ஓவர். ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 செம்பாக்கம் அணியினர் 18 ரன்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, பாலுக்கு பால் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பட் இதுக்கு மேலே இன்னும் தேவை. 50 ரன்னே வந்து இன்னைக்கு இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேசபிள் டோட்டல் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ டிஜி. 4வது ஓவரோட முதல் பால். அண்ணன் ரொம்ப நேரமாக அங்கிட்டு தான் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் கரெக்டாக பட மாட்டேங்குது. அந்த ஒரு பால் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டே தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அப்படி இருந்துமே வந்து பால் போகலை. அவரும் முயற்சியை கைவிடுற மாதிரி தெரியலை. டிஃப்ரெண்ட்டான பவுலிங் ஆக்ஷனாக இருக்குது. ஓகே, ஒரு லென்த் பாலு, லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். நோ பால் கொடுத்திருக்காரு மிஸ்டர் விக்டோ. ஓ மை காட். ஸோ லைன் நோன்னு சொல்றாரு. அதே தான். அழகா கையை சுழட்டி காட்டுறாருங்க ஃப்ரீ ஹிட்டுக்கு. டான்சர்னு ப்ரூவ் பண்றாரு. டான்சர் இவர் இல்லைங்க, தீபன் தாங்க டான்சர். அப்படியா? இவர் இல்லையா? தீபன் இங்கே உட்காந்துருக்காரு. இவர் மிஸ்டர் விக்டோ உள்ள போயிருக்கிறது. சாரி ப்ரோ. நான் தலையிலாகத்தான் குடிப்பேன்ற மாதிரி அங்கிட்டே தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை பவுண்டரி போயிடுச்சு. ஃபைனலி சக்சஸ். பவுண்டரி கிடைச்சிச்சு. ஓகே 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 இதேதான் ஒயிட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி போட்டால் என்ன, எனக்கு அதான் கணக்கு. என் கண்ணு ஃபுல்லாக அங்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி அங்கிட்டே கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஃபைன் லெக் சைடு
ஓகே ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபைனலுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக வைக்கிறாங்கோ. ஆனால் பேட்டர் அங்கே தான் அடிக்கிறார் போல், அதனால் அப்படி தான் பண்ணுறாங்க. எஸ் அதே தான் 6ங்க. எப்படிப்பட்ட அங்கிட்டு தான் அடிப்பேன்ற மாதிரி முடி வாயிட்டாரு போல ப்ரோ. ஓகே சைடு சேஞ்ச் பண்ணாலும் ரிசல்ட் மாறுமா? வாய்ப்பு இருக்குதா? தரமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எத்தனை முறை இது பண்ணாலும் இந்த தடவை அவுட் அப்படின்னு விழுந்திருக்குது. விக்கெட் கிடைச்சிருக்குது. டார்க் டெவில் டீமுக்கு முதல் விக்கெட்டை. ஓகே வாதம் ஓகே வந்தோடனே அடிக்கிற மோடில் தான் இருக்கார் போல பேட்டரு. பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. ஓகே விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு டாட் பால். ஓகே ஷார்ட் பால் கனெக்ட் இருக்குதுங்க. நல்ல ஷாட். ஆக்சுவலா 1 பீஸ் நானே பிடிச்சிட்டேன். ஓகே ஆகும்போது நல்ல ஒரு டச்சு திசையை காமிச்சாரு. காத்து பாட்டு கூட்டு வந்துருச்சு. 6ஓட ஓவர் முடிஞ்சிருக்குது. 4 ஓவர் முடிவுல ட்ரீம் 11 செம்பாக்கம் 38 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஓவர் கமிங் அப். ஓகே 38 ரன்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருக்கு. என்ன ஆக போகுது? நீ சாங்கேத்துமா. முப்பத்தி 8. ஓகே தேங்க்யூ 4 ஓவரில் 38 ரன்னு. ஒரே ஓவர் தான் இருக்குது. சேசபிள் டோட்டல் மினிமம் 50. அதை அடிச்சு முடிப்பாங்களான்றதை பார்க்கணும். ஓகே என்ன நான் ஸ்ட்ரைக்லேருந்து எங்கேயோ வந்துட்டாரு திடீர்னு. பேட்டர் பால் கூட தொடலை, அதுக்குள்ள நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஓடி வந்துட்டாரு. ஓகே பால்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. சரி சம்பவம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். 5 பால் பாக்கி இருக்கு. என்ன ஆக போகுது? ஃபைன் லெக்கில் தள்ளி விடலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் பால் அவர் மேலேயே பட்டு டாட் பால்ன்ற கணக்கில் வந்துருச்சு. இன்னும் 4 பால் மட்டுமே பாக்கி இருக்கு. 4 பாலில் எவ்வளோ ரன் அடிக்க முடியும் அப்படின்றதான் ஒரு கேள்வி பேட்டிங் டீமுக்கு. ஓகே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அதே சைடில். ஃபைனலி 6 கிடச்சிருக்குது.
ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட்னு வாங்களே, அது இதுதானா? ஓகே, ஒரு சின்ன டிஸ்கஷன் அங்கனக்குள்ள. பட் அம்பையர் வந்து போதும் பார்ப்போம், வா பால் படுங்கப்பா அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டாரு. ஓகே, ரொம்ப ஹைட்டு, பட் ஆனால் அது எங்கேயோ போயிருக்குதுப்பா. முடிச்சு விட்டாங்க. இன்னொரு 6 போர்டில் எழுதுங்க. பேக் டு பேக் 2 6. ஆக்சுவலா இதுக்கு தான் ஸ்ட்ரைக் கேட்டார் போலயே. ஓகே, பால் வந்துருச்சான். ஆடா ரிவெஞ்சுப்பா, இதெல்லாம் வா ரிவெஞ்சு. 2 6 அடிச்சிங்க, சரி பரவாயில்ல. ரிவெஞ்சை பார்த்தீங்க, போலரோட செலிப்ரேஷனை பார்க்கல. நம்ம ரீப்ளேல அது இருக்கான்னு பார்ப்போம். அட்டகாசமான ஒரு செலிப்ரேஷன். மிஸ்டர் சங்கு பாத்தீங்களா இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, பார்க்கலீங்க. பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. அபிஷியல் வேலையா பண்ணிட்டு தான். ஒரு ஸ்டெயின் லைக் செலிப்ரேஷன் தான் பின்னாடி. எஸ் ஐ காட் இட் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். நல்ல சேஞ்ச் ஆஃப் லென்த். இவ்வளவு நேரம் ஷார்ட் பால் போட்டுருந்தா பரவாயில்ல. இந்த தடவை யாக்கி வச்சிட்டாரு. அண்ணா கேமரால சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. நீங்க பண்ணுவீங்களா? கலர் கலரா ட்ரவுசர்லாம் போடுறீங்க, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? என்ன கேட்டீங்க? சாரி மறந்துட்டேன். இங்க சேர் கேர்ள்ஸ் கிட்ட பேசினேன், சொல்லுங்க. சரி பேசுங்க. வீட்டுக்கு போகும்போது பேசிக்கிறேன் உங்க கிட்ட. இல்ல கேளுங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? சர்ஃபிங் நான் இன்னும் பண்ணதில்ல, அதுக்கு டைம் ஒதுக்க முடியல. சோ சேட். ஓகே, எஸ். ஓகே, விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த பால். ஓகே, ஃபீல்டிங். எஸ், பாருங்க என்ன அக்கறை பாருங்க. எங்க பேட்ஸ்மேன் த்ரோ புவர் த்ரோங்க. பவுலர் சைடுக்கு அடிச்சிருந்தாலுமே வந்து மேபி இன்னொரு ரன் அவுட் பார்த்துருந்துருக்கலாம். பட் நான் கீப்பர் சைடு அடிச்சாங்க. பட் ஆல்ரெடி அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படி ஓடுறாங்கன்னு கேட்டா 5வது ஓவர்ல கடைசி பந்து அதுதான். 5 ஓவர் முடிவுல ட்ரீம் 11 செம்பாக்கம் அணியினர் 53 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் இழப்பிற்கு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அண்ட் நீங்க சொல்லுங்க சர்ஃபிங் பத்தி. எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு தெரியாது சுத்தமா. அது என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு? சர்ஃபிங் பத்தி நம்ம டெய்லியும் பார்ப்போம். நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க சர்ஃபிங்ல. நான் இன்னும் ஒரு நாள் கூட சர்ஃபிங் பண்ணல. அதுக்கு முன்னாடி பலகையெல்லாம் வச்சு அலை சறுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அது போலலாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ்னே சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான ஒரு விளையாட்டு ப்ளஸ் வந்து அது ஒரு ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். அலையில் அதுக்கு முன்னாடி அந்த போர்டு, இந்த சர்ஃபிங் போர்டு, அந்த சர்ஃபிங்கை மூவ் பண்ணிட்டு அதில் நம்ம ஜம்ப் பண்ணி ஏறி நிற்கணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இங்கே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் கிட்ட சர்ஃபிங் ஸ்கூல் கிட்ட இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன விதிமுறைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனர் வந்து சொல்லுவாங்க. சூப்பர். அது கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஆமா, ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட்ல கூட்டுவாங்க. மக்கள் எல்லாம் வருவாங்க. ஆன்லைன்லயும் நிறைய வியூவர்ஷிப் இருக்கும். டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த செஷன்ல தான் எடுப்பாங்க. இந்த முகத்துவாரத்துல பிளஸ் வந்து இங்க நம்மளோட ஊருக்கு எதிர்த்தா போலையும் எடுத்துப்பாங்க. இப்போ ஸ்பெஷலி வந்து முகத்துவாரத்தை ப்ளூ பீச் பக்கத்துல தான், ப்ளூ ஃபிளாக் பீச் பக்கத்துல தான் அந்த கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க மூலியமா போனா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். சூப்பர். அப்போ தெரிஞ்சவங்கன்னா சங்கு அண்ணா எனக்கு தெரியும். இப்போ நான் போய் ஜாயின் பண்ணா சங்கு அண்ணா பேர் சொன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. சங்கு அண்ணன் பேர் அவர் சொல்லணும், சங்கு அண்ணன் சொல்லணும். தெரிஞ்சவங்க நீங்க போய் சொல்லிடலாம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல. நான் வந்து ஃபோன் பேசணும். ஆமாங்க நண்பரே, அவர் நமக்கு ரொம்ப நம்ம ஊராட்சிக்காக நம்மளோட டோர்னமெண்ட்டுக்காக நல்ல ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காங்க பரத். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்து கூடிய சீக்கிரமே வந்து சர்ஃபிங் கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். சூப்பர். ஆனா இன்னொரு விஷயம், எஸ், சர்ஃபிங் ஒலிம்பிக்ஸ்லயும் இருக்குதான். ஓகே, தெரியுமே, ஒலிம்பிக்ஸ்லயும் இருக்குதுதான். உண்மைதானா? ஆமா, நல்ல விஷயம். நம்மளோட சர்ஃபிங் இதுல நிறைய பேர் நம்மளோட லோக்கல் பாய்ஸ் இவங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் சென்று பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்தியாவிலே வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கூட ஒரு தடவை பண்ணி, ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஒரு தடவை இங்கே பண்ணியிருக்காங்க. சாஃப்டப் இங்கே ஒரு இருக்கு அந்த நிறுவனம். அவங்களும் அதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி நம்மளோட லோக்கல் பாய்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து வெளிநாட்டவர் அதர் ஸ்டேட்ல இருந்தும் இந்தியாவிலேருந்து அதர் ஸ்டேட்ல இருந்தும் சர்ஃபர்ஸ் வந்து இங்கே கலந்துக்கு போட்டியில் ப்ரைஸ்லாம் வென்றுட்டு இருக்காங்க.
நைஸ் நைஸ் நைஸ். அருமை நாட் ஒன்லி பாய்ஸ், கேர்ள்ஸுமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஸோ இது சேர் கேர்ள்ஸுக்காக சொல்றேன். இந்த மாதிரி கேர்ள்ஸுமே வந்து வெளியில வந்து இது போல விளையாட்டுல கலந்துக்கணும், ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்றாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இந்த ஒரு காமெடி ஒன்று வந்திருக்கோம், பாத்திருக்கீங்களா? ஆனா ரிசப்ஷன்ல இருந்து பின்னாடி பக்கம் போனா சாப்பிடுற இடம் வந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று இருக்கும். ஆமா, அந்த மாதிரி எந்த டாபிக் சீட்டை ஒளிச்சு வச்சுட்டேன், அந்த காமெடி கூட வரும். கல்யாணம் நின்னுடல, அந்த மாதிரி எந்த டாபிக் பேசினாலும் இந்த சியர் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சியர் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே டாபிக் வந்து முடிக்கிறீங்க. பாருங்க, நான் என்னங்க சொல்றது, அவங்க தாங்க எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆஹா. பெண்கள் நாட்டின் கண்கள் சும்மா சொன்னாங்க, ஓகேங்களா? எந்த பேசிக்ல எதை எடுத்தாலும் அவங்க இல்லாத இடமே கிடையாதுங்க. ஃப்ளைட் ஓட்டுறதுல இருந்து, ஏறு உழுவுறதுல இருந்து, களை எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம பெண்கள் இருக்கிறாங்கங்க. தாய் குழந்தை இடத்துலயும் இருக்கிறாங்கங்க. கண்டிப்பா. நீங்க ஃளைட் சொன்னோனே ஞாபகம் வருது, அவங்க இல்லாம நாம கிடையாது, இந்த பூமியில நாம கிடையாது. ஓகே ஓகே, கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஆபரேஷன் சக்சஸ். ஆமாங்க, எங்களோட ஊராட்சியிலயும் பெண் தலைவர் தான். இன்னைக்கு இந்த ஊராட்சி இந்த அளவுக்கு பெயர் வாங்கி கொண்டிருக்கின்றது தான். டெல்லி வரைக்கும் சென்று விருதுகளை வாங்கியிருக்காங்க. எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜே சோபனா தங்கம் சுந்தர், அவரும் ஒரு பெண்மணி தான். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ஆதிலட்சுமி பெருமாள், அவங்களும் ஒரு பெண் தலைவர் தான். பாத்தீங்கன்னா இப்பொழுது சமூகத்தில் பெண் தலைவர்களின் ஆதிக்கங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது மிஸ்டர் பரத். பாராட்டுங்க, ஃபர்ஸ்ட் பாராட்டுங்க அவங்கள. கண்டிப்பா, எப்பயுமே அந்த பாராட்டு என் சைடுல உண்டு. இன்னொன்னு நீங்க முக்கியமான விஷயம் மறந்துட்டீங்க, அது என்ன தெரியுமா? இப்போ இந்த அட்டாக் பண்ணாங்கல்ல, இப்போ நம்மளோட இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சிந்தூர், அதுல வந்து 2 பெண்கள் தான் வந்து தலைமை தாங்கி பண்ணிருக்காங்க 2 டிபார்ட்மெண்ட்ல. ஒன்னு நேவி அண்ட் இன்னொன்னு ஏர்ஃபோர்ஸ் நான் நினைக்கிறேன். ஓபனிங் பேட்டர்ஸ் 2 பேரும் உள்ள இறங்கிருங்க, ரொம்ப டைம் ஆச்சு. வாங்க, உங்களுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க இறங்குனீங்கன்னா நாங்க பேசுறதை நிறுத்திடுவோம். சோ நாங்க பேசுறோம், நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஆமா, நாங்க பேசிட்டே தான் இருப்போம். முக்கியமா மிஸ்டர் சங்கு ஸ்டேஜ்ல இருக்காரு பாருங்க, பேசிட்டே இருப்பாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஓபனிங் பேட்டர்ஸ் கம். பேட்ஸ்மேன் வாங்க. டார்க் டெவில் டீம் கொஞ்சம் இறங்கிருங்க. எஸ், இன்றைய நாளுக்கான 10வது போட்டியின் 2வது இன்னிங்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. டாஸ் டார்க் டெவில்ஸ் சூலேரி காட்டுக்குப்பம் வெர்சஸ் ட்ரீம் 11 செம்பாக்கம். ட்ரீம் 11 செம்பாக்கம் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க. 53 ரன், 54 எடுத்தா வெற்றின்னு இப்ப சூலேரி காட்டுக்குப்பம் களமிறங்க இருக்கின்றார்கள். இரு பேட்ஸ்மேன்கள் உள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான ஆட்டத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு ஆட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டிக்கான டாஸ் நிறைவடைந்து விட்டால் சந்தோஷமாக இருக்கும் மிஸ்டர் பிரகா. அந்த லாஸ்ட் மேட்ச் வின்னிங் ஸ்பார்ட்னஸ் தையூர் வர்சஸ் பாய்ஸ் ஸ்கூல் திருக்கழுக்குன்றம். 2 டீம் கேப்டனும் பாய்ஸ் ஸ்கூல் திருக்கழுக்குன்றம் 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வின்னிங் ஸ்பார்ட்னஸ் கேப்டன் டாஸ் போட்டுடலாம். ஓகே, பாய் ஸ்கூல் திருக்கழுக்குன்றம். ஓகே, 54 ரன்கள் எடுத்தா வின்னு. டெவில் மோட்ல ஆடுவாங்களான்றதான் வந்து கேள்வியே. ஆகலாம். சேசபிள் டோட்டல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த 50+ அப்படின்றது கொஞ்சம் சேசபிள் டோட்டல் தான். டிஃபன் பண்ணுவாங்களா ட்ரீம் 11? ஒருத்தர் தான் பார்க்கணும். சேஸ் இஸ் ஆன் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இது ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் இயர் கலந்துக்கிங்க, நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். அப்போ உங்களுக்கு ஓகே, ஆரம்பிச்சதே வந்து அமர்க்கலமா ஒயிட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, 5வது ஓவர் பவர் பிளே. மற்றபடி ஆஸ் யூஷுவல் ரன்ஸ் தான். லெக் பைக் மட்டும் ரன்ஸ் கிடையாது. ஏன்னா டவுட்ஸ் என்ன இருக்கா? இல்லை இல்லை. ஓகே ஓகே. ஸோ யார் டாஸ் கேட்க போகிறோம்? ஓ, அவுட் கேட்குறாங்க, அப்பீல் கேட்குறாங்க, எல்லா சைடுமே கேட்குறாங்க. போட்டுங்களா? வேறு சார் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அம்பையர்ஸ் அண்ட் டாட் பால். ஓகே, டாஸில் வெற்றி பெற்றுள்ளனர் வின்னிங் ஸ்பார்ட்னஸ். கரெக்ட். பேட்டிங் தேர்வு செய்துள்ளனர். டாஸில் வெற்றி பெற்ற வின்னிங் ஸ்பார்ட்னஸ் தையூர் அணியினருக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசு வழங்கப்படுகிறது. திரு டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பேட்டிங் ரெடியா இருங்க, அடுத்த மேட்ச். அண்ட் ஃபீல்டர்ஸும் ரெடியா இருங்க, மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள போகணும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓ, நோ பால் கொடுத்துருக்குறாங்க அம்பையர். நோ பால் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஹிட் அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆக்ஷனுக்கு காமிச்சிருக்காங்க, சக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நோ பால் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா டார்க் டெவில்? அடடா, இல்லைங்க. டாட் பால். இந்த ஃப்ரீ ஹிட்ல ரன் எதுவும் மூடவில்லை. ஓகே, இதுவும் ஒரு வைட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாட்டு ஒய்டு நோ பால்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு ரன் பை பேட். ஓ, இது நல்ல பால், பெட்டர் பால். இதுவும் ஒரு டாட் பால் கணக்கில் எழுதுங்க. முக்கியமாக 54 ரன் டார்கெட் அப்படின்னு இருக்கிறப்போ நீ 1 ஓவர் 2 ஓவர் அடிச்சுக்கலாம் அப்படின்ற நினைக்க வேணாம். எல்லா ஓவரும் அடித்தால்தான் உண்டு. டீசெண்டான ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். ரன் அவுட் பாசிபிலிட்டி எதுவும் இல்லை. ஓகே, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. டாட் பால் ரொம்ப வந்துடுச்சு, இந்த ஓவர் பார்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டாங்க போலையா. ஓகே, லோ ஃபிட்டாஸ் கேப்பில் தட்டலாம் பார்த்தாங்க, மிஸ் ஃபீல்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரன் மட்டுமே. அண்ட் ஓவர். அண்ட் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 6. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பவுலிங் டீமுக்கு அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ட்ரீம் 11க்கு. ஓகே, சேசிங்கில் செகண்ட் ஓவர். சோஃபார் பவுண்டரி எதுவும் இல்லை. அடுத்த ஓவரில் கண்டிப்பாக ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க டார்க் டெவில். ஓகே, ஃபைனலி கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. பட் லாங் ஆன் ஆல் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பத்தாது. கண்டிப்பாக பேட்டிங் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆடி டெவில் மோடில் ஆடணும். ஓகே, வைடா? எஸ், வைட் அப்படின்னு சிக்னல் காமிச்சிருக்காங்க அம்பையர். முக்கியமாக இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எக்ஸ்ட்ராஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இப்போதைக்கு போயிருக்குது. ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். ஷாட்டு ட்ரை பண்ணார், பட் மாட்டலை. தப்பான ஷாட்டு வேற எங்கிட்ட போட்டுருந்துக்கலாம் போலையே. ஓகே, அவருக்காக ஒரு டாட் பால் வந்திருக்குது. பவுலிங் டீம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக டாட் பாலில் இருக்கிறாங்க, எப்படியும் விக்கெட் விழுந்துடும் அப்படின்னு. ஒரு டாட் பால் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, அதுவும் பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சரியாக படலை. ஸோ ஒரு ரன். ஷார்ட்டு அட்டம்ப்ட் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்து பால்லாம் சரியாக சிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். டைமிங் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. ஓகே, ஒத்த கையை உருவிட்டு போய் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு ரன் தான். நல்ல ஃபீல்டிங், பட் இட்ஸ் ஓகே. நல்ல அட்டம்ப்ட். ஆக்சுவலாக கேட்சுக்கு பாசிபிலிட்டிலாம் கிடையாது.
ஓகே அம்பையர் நோ பால் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மிஸ்ஃபீல்டே இருந்தால் 2 ரன்னுக்கு ஓகே பாசிபிலிட்டி இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன சிக்னல் மாதிரி கொடுத்தாங்க அம்பையர் செக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்காக நோ பால் சொல்லிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் செக்கிங் நிறையா பார்க்குறோமோ? இல்லை நீ பவுலர்ஸ் மட்டுமே வந்து செக்கிங் போகிறத நிறையா பார்க்குறோன்னு சொல்கிறேன். ஓகே பேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டு மாற்றினா வந்து கண்டிப்பாக பவுண்ட்ரி வருன்ற ஒரு மந்திரம் எதுவும் போட்டாங்க போல். அப்போ ட்ரீம் 11 இப்போதைக்கு மேட்சை ஸ்மூத்தாக அவங்க சைடு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. டெவில் டீமுக்கு கண்டிப்பாக பவுண்ட்ரிகள் வேணும். 1 2 இல்லை நிறையா. ஐயோ பால் எங்கேயோ அடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் மிஸ். இருந்தாலும் ஒரு நோ பால் வந்திருக்குது. அப்புறம் என்ன கவலை. அடுத்த பால் ஒரு ஆசரணும் இல்லை அம்பையரே சொல்லிடுவாங்க ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். ஆமாங்க ஐயா. இதுக்கு முந்தின ஃப்ரீ ஹிட் வந்து பெருசாக யூஸ் ஆகலை. இந்த ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்க அண்ணா. யூஸ் பண்ண போறாங்க. ஒருத்திருந்து பார்ப்போம். 6 இல்ல வைட். அகைன் ஃப்ரீ ஹிட். எஸ் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. காரணம் வைட். கீப்பர் தலையில் அடிச்சுக்கிறாரு. மச்சான் கொஞ்சம் கரெக்டாக போடு அப்படின்னு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரீம் 11 டீம் அப்படியே மேட்சை எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லாட்டி டாக் டெவில் டீம் தூக்கிடுவாங்க. வைட். ஓகே உதிரிகள் உங்களுடைய எதிரிகள். ஃப்ரீ ஹிட் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. ஃபைனலி ஒரு அடிச்சாருங்க தூக்கி. அதுதாங்க நான் சொன்னேன் ஃப்ரீ ஹிட் ஒரு 6 இருக்குன்னு. அதேதான் ஃபைனலி சொன்னேன். கரெக்ட்டா 6 வந்துச்சு. வாங்க கம் ஆன் ஷேர் गर्ल्स. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் போட்டு தாக்குவாங்க. ஓகே டிஜே ஓகே மீண்டும் ஒரு தூக்கி அடிச்சாருங்க. கனெக்ஷன். நோ பாலுங்க. லெக்கம்பர் நோ பால் கொடுத்து. ஓகே லெக்கம்பர் நோ பால் கொடுத்துருக்கீங்க. அதேதான் நோ பால் கொடுத்துட்டாரு. இன்னொரு ஃப்ரீ ஹிட். மேட்சோட டர்னிங் ஓவரா. சேஸ்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். மாத்தி மாத்தி ஓகே டிஜே ஓகே இந்த பால் மறுபடியும் ஒரு வைடு. ஓ மை காட். ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பவுலர் ப்ரெஷர்ல இருக்காரு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலுமே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும். இந்த பேட்டிங் டீம் செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ டீம் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஒத்த கையில அடிச்ச பத்த ஷாட் போயிடுச்சு. அடடா ஒத்த கையில அடிச்சாருங்க. அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் 36. எங்கேயோ இருந்தது எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்கப்பா. பெரிய விஷயம் ஆக்சுவலா. பாட்டு நின்றுச்சு. காத்துல பெயிண்ட் அடிக்காதீங்க. பாட்டு நின்றுச்சு. ஓகே 36 ரன்கள் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் they are near to their victory. இருந்தாலும் ட்ரீம் 11 கிட்ட இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 விக்கெட் எடுத்தா அவங்க இந்த மேட்ச்ல ஒரு கம்பேக் கொடுக்குறதுங்க எப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. 36 ஐயா. ஒரு 2 விக்கெட் எடுத்தா ட்ரீம் 11 இன்னும் மேட்ச்ல இருக்கிறது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை என்றால் ஒரு பேட் ஓவர் ஈஸியா வந்து ஒரு விக்டரி பாதையை வந்து டார்க் டெவிலுக்கு வந்து கொடுத்துரும்.
யோசிச்சு போடுவானு நம்புகிறேன். பார்ப்போம் இந்த ஓவர் என்ன ஆக போகுது. பவுலர் நேம் என்னன்னு சொல்லிடுங்க. வாக்கியில் வாக்கி எங்கே வச்சாருன்னு தெரியலையோ. ஓகே நோ பால். என்னங்க மாத்தி மாத்தி நோ பால் மாத்தி மாத்தி போடுறாங்க. முக்கியமா வெளியே நிறைய பேர் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினாலையும் உள்ள கம்மியா இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. கேப்டன் இதை வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஃபீல்ட் செட் பண்றதே அவங்க தான். ஓகே அண்ட் ஆள் இல்லாத திசையில பால் போயிருக்குதா போயிருக்குதே. பவுண்டரி போடுங்க பாட்ட. பாவம் பிள்ளைங்க வெயிட் பண்றாங்கப்பா. ஓகே 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 நோ பால். ரைட்டில் வந்து ஒரு பவுண்ட்ரி. ஓகே சிங்கிள் குயிக்காக எடுத்துருக்கேன் பிகாஸ் அங்கே ஆள் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள். நல்ல விஷயம். ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் வந்து சிங்கிள் அடிக்கிறது ஒரு நல்ல பேட்டருக்கு அழகு. 2 ஓவரில் 40 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 3 ஓவர் இருக்கு. ரிவர்ஸ் ஓஹோ ஸ்விட்ச் டு சம்ம ஹைட் கட்டிக்காரு பாருங்க. டாங்க் பக்கம் போய் வந்துச்சுங்க. எல்லாமே கரெக்டா இருந்தா பால் பவுண்டரிக்கு வெளியே தான். 6 கணக்கில் எழுதுங்க. டிஜே தூங்கிட்டீங்களா? ஆனா எவ்வளவு ரன் அடிக்கணும் சொல்லுங்க? 48 அடிச்சு விட்டாங்க. 14 பால்ல 6 ரன் தான் அடிக்கணும். அதே தான். என்னப்பா எனக்கு ஆமா போட்டுட்டு இருக்க. ஸோ அடுத்த டீம் ரெடியா இருங்க. ஆடடடா. ஓகே டாட் பால் தான் சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்டர் சங்கு. எஸ். நீங்க 1 மணி நேரமா மூலையில நின்று இருக்கீங்க. இறங்க கீழே. மூளை இல்லாதவங்களாம் மூலையில தான் போய் நிக்கணும். அதனால தான் நின்றுட்டு இருக்கேன். அதனால தான் நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் தானே, நீ தானே சொன்ன. ஒன்று டான்ஸ் ஆடுங்க இல்லை கீழே வாங்க. ஓகே ஊப்பர் கட் ட்ரை பண்ணாரு பட் சரியா செட் ஆகலை. சரி நீங்கள் ஆடுங்க, ஆடாம போங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வருது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும். ஒரு கொஸ்டின் டைம். இப்போ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ் போட்டி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைனில். நீங்கள் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ஆன்லைனில் நாங்கள் அனுப்பிவிடுவோம். ஓகே ஓவர் முடிவில் ஸ்கோர் 48. என்ன கொஸ்டின் அது? கொஞ்ச நேரம் பொறுத்தா சொல்லணுமா? இல்லை இப்பயே நான் சொல்லிடுவேன். கேள்விக்கான பதில் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். ஓகே. கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முதலமைச்சர் யார் அப்படின்றதான் ஒரு கேள்வி. யார்? எஸ். ஸோ சரியான பதிலை இந்த எண்ணுக்கு நீங்க அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜிபே 1000 ரூபாய் அனுப்புவோம். மதிப்புள்ள எந்த பொருளும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே 1000 ரூபாய் அனுப்புறோம். இருங்க நம்பர் சொல்லிடுறேன். இந்த தடவை நம்பர் மாத்திட்டோம் நாங்க. மறுபடியும் நம்பர் மாத்திடுவோம். நம்பர் மாத்தி நாங்க டிஸ்ப்ளேல போடுறோம். ஆமா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பந்து முடிஞ்ச உடனே நம்பர் வரும். இந்த பந்தில் எதுவுமே ஆகலையா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து என்ன நம்பர் நான் சொல்லுவேன். அந்த நம்பர் வந்து உங்க டிஸ்பிளேலையும் வரும். 7397386311. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 7397386311. நைஸ் ஷாட். இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்புனீங்க அப்படின்னா முதல்ல பதில் அனுப்புறவங்களுக்கு 1000 ரூபாய் ஆன்லைன்ல அனுப்பப்படும். எஸ். சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணிருக்காங்க. அண்ணன் பொசிஷன் பார்த்துட்டு இருக்காரு. எங்க நின்று டான்ஸ் ஆடினா ஸ்டேஜ் உடையாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட். என்ன சாபுத்ரி விளையாடுறீங்களா மிஸ்டர் சங்கு? இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. 10ஆம் தேதி தான் என்னோட விளையாட்டு. ஓகே ஹாலில் ஓடி இருக்கலாமான்னு நினச்சாங்க பட் வேணாம் விட்டாங்க. டாட் பால். ஸோ அடிக்க இப்போ தேவைப்படுற ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பால்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டைம் எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்களோ?
அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி 6